சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒரு அழகான பாடல் வரிகள் இவை. என்னை கேலி செஞ்சவங்க, கிண்டல் பண்ணவங்க தான் நான் இன்னைக்கு முன்னேறதுக்கு காரணமா இருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஆணின் உடலில் பெண்ணின் உணர்வுகள், உடலும் உணர்வும் நடத்தும் போராட்டத்தில் உணர்வே முன்னிலை பெறுகிறது. ஆண் பெண் ஆகிறார். இவர்கள் மூன்றாம் பாலினமாக அழைக்கப்படுகிறார்கள். இவ்வகையைச் சேர்ந்த மனிதர்கள் பெற்றோர், சமுதாயம் ஆகியோரிடம் அன்பையும் புரிதலையும் வேண்டுகிறார்கள். மூன்றாம் பாலினத்தவர் இன்று பல துறைகளிலும் சாதனை புரிந்து வருகிறார்கள். இவர்களுக்காக இந்திய உச்சநீதிமன்றமும் சம உரிமை சட்டங்களை பரிந்துரை செய்துள்ளது. என் பேர் பத்மினி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். யாரோட வற்புறுத்தலோ வலியுறுத்தலோ இல்லாமல் வந்திருக்கேன். என் குடும்பத்தோடு வந்திருக்கேன். நான் பேசுறது எல்லாமே நிஜம். பத்மினி, வணக்கம். வணக்கம். பத்மினி, உங்களை பற்றி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு செய்தி நியூஸ் ஆங்கராக நீங்கள் இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் இப்படி தான் வாழணும்னு ஒரு வட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. இன்னைக்கு அதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு சாதனையாளர் பட்டியலில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் பேசலாமே. ஆரம்ப காலத்துலன்னா இன்னைக்கு மூன்றாம் பாலினம்னு ரொம்ப அழகாக சொல்கிறோம். அது என்ன பாலினம்னே தெரியாத காலத்தில் தானே அப்போல்லாம் நாங்கள்லாம் வளர்ந்தது. அப்போது தான் என்ன பாலினம்னு யூகிக்க முடியாத ஒரு பருவம். அதனால் நிறைய கேலிகள், கிண்டல்கள், அவமானங்கள், நிறைய விஷயம் நடந்திருக்கு. உங்கள் வீட்டில் முதல்ல சொல்லுங்கள், எத்தனை பேர்? வீட்டில் எனக்கு தம்பி தங்கைகள் எல்லாருமே இருந்தாங்க. நீங்கள் தான் மூத்தவர் வீட்டில்? ஆமாம். சரிங்க. அப்போது வீட்டில் மூத்த குழந்தையாக இருக்கும்போது அந்த பொறுப்பே எனக்கு தான். அப்போ நானே அந்த பாலின சிக்கலில் மாட்டி இருக்கும்போது அப்போ என்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்பா அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்களால என்னென்னா என்ன சொல்கிறது, இது ஒரு இயற்கைக்கு ஒரு முரணான ஒரு பாதகமான செயலாக தான் பார்த்தாங்களே ஒழிய இதை அக்செப்ட் பண்ணுறதை விட இதை அனுமதிக்க கூட அவங்க தயாராக இல்லை. அப்போ என்னென்னா அந்த சூழ்நிலை கைதி போல் வீட்டுக்குள்ளேயே நான் ஒரு சிறைவாசம் தான் அனுபவித்தேன். பட் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது உங்களுக்கு இந்த மாற்றங்கள் இருக்குது அப்படி தோணுச்சா? நிச்சயமா. சராசரியான ஒரு மாணவர் மாதிரியோ ஒரு மாணவி போலவோ நாம் இல்லை. ஆனால் நமக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு. அது ஸ்கூலில் எப்படி தெரிஞ்சதுன்னா ரொம்ப வேறுபட்டு என்னை மட்டும் தனித்து காமிச்சது போல். அத்தனை மாணவர்கள் மத்தியில் நான் படித்தாலுமே அதில் நான் ரொம்ப இன்க்ளூட் ஆக முடியல என்னால். அப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா நான் வேற யாரோ போல தான் அந்த ஸ்கூலில் இருக்கேன். ஆனால் படிக்கணுங்கிற வெறி மட்டும் இருந்தது எனக்குள்ள. டாப்பராக இருந்திருக்கீங்க? ஆமாம். எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்டாக நிறையா போட்டிகள்னு வந்துட்டா விடமாட்டேன். அது கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, எது வந்தாலும் என்னோட பார்ட்டிசிபேட் அதில் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். அதை மட்டும் விட்டு தர மாட்டேன் யாருக்காகவும். ஆனாலும் அதுலேயும் நிறைய கேலி கிண்டல்கள் இருக்கத்தான் செஞ்சது. ஸ்கூலில் அது டீச்சர்ஸ் லெவலில் கூட தெரியும். நீங்கள் அப்போது மாணவர்கள் கூட சேர்ந்து அவங்க கூட பழக மாட்டேங்கிறீங்க, உங்களுடைய பாவங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, உங்ககிட்ட பேசணும்னா தோணலையா டீச்சர்ஸ்க்கு? இல்லை, டீச்சர்ஸ்க்கு பேசுறத விட அது ஒரு நகைப்புக்குரிய விஷயமா தான் இது பண்ணாங்க. இப்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடக்குது. அப்போது ராஜா ஓகே, மந்திரி ஓகே, எல்லா கேரக்டர்ஸும் ரெடி ஆயிட்டாங்க. அப்போது மகாராணி வேஷத்துக்கு என்ன சூஸ் பண்ணாங்க. ஏன்னா நான் ரொம்ப ஆப்டாக இருப்பேன், நீ தான் மகாராணி வேஷம் போடணும். அதை சொன்ன உடனே ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் அத்தனை சிரிப்பு சத்தம். ஏன்னா மகாராணி வேஷத்துக்கு என்ன போடுறாங்கன்னு சொன்னோன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சிரிப்பு. அது ஏன்னு எனக்கு அப்போ புரியல. அப்போ நான் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு தான் நின்னேன். அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு அப்போ இருந்தது. ஏன்னா அது ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இருந்ததுனால அவங்க எல்லாரும் சிரிச்சிருக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணாமல் அவங்க கிண்டலாக பார்த்துருக்கலாம். அதனால அதை அப்படியே விட்டுட்டேன். பட் அந்த வேஷமும் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு அப்படியே ஒரு சேலஞ்சாவே எடுத்துட்டு பண்ணீங்களா? பண்ணத்தான் செஞ்சேன், விடக்கூடாது. ஏன்னா அது ஒரு போட்டியாச்சு. கண்டிப்பா. அப்ப நம்ம அதுல ஜெயிச்சு தான் காமிக்கணும். அப்புறம் எல்லாம் எனக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து
ரொம்ப மொத்தமெல்லாம் கொடுத்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அச்சு அசல் ராணி போலவே இருந்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணாங்க. வீட்டில் தங்கை தம்பி எல்லாரும் இருக்கும்போது இந்த தன்னுடைய பருவத்தில் மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க உணரும் போது ஒரு 13-14 வயசு இருக்குமா? அதை விட கம்மின்னு தான் சொல்லணும். அதை விட கம்மி. 8-9 வயது இருக்கும்ப்பா எனக்கு. அப்பவே உங்களுக்கு அந்த இது தெரிய ஆரம்பிச்சது. 12-13 வயதுல எனக்கு உடல் ரீதியாகவும் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. ஓகே. ஒரு நார்மல் பர்சனா இல்லாம அந்த ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து எல்லாமே உடல் மொழின்னு சொல்றாங்க இல்லையா, பாடி லாங்குவேஜ், அதுல கூட நிறைய டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிச்சது. ஃபேஸ் கட்ல அந்த ஃபெமினைன் கேரக்டர்ஸோட இருக்கும்போது பார்க்குற பார்வை முகபாவம், அதில் வேற நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நிறைய பாவங்கள் அதிகமாக இருந்ததுனால அது இன்னும் ரொம்ப அழகா. எந்த வயசுல கிளாசிக்கல் டான்சிங் ஆரம்பிச்சு? நான் ஒரு 10-11 வயது இருக்கும். ஓகே. அப்போ கிளாசிக்கல் டான்சிங் ஆரம்பிச்சதுனால ஸோ ஆட்டோமேட்டிக் இந்த பாவங்கள் நடன் இல்ல அதுக்கு முன்னாடி அந்த இது இருந்தது. அது இருந்தது. பட் அது கிளாசிக்கல் டான்சிங் பண்றதுனால உங்களுக்கு அதுல கொஞ்சம் அதிகமாவே இன்னும் என்னோட எக்ஸ்பிரஷன்ஸை காட்ட முடிஞ்சது. இப்போ எனக்கு ஒரு வடிகால் வேணும் இல்லையா, என்னோட ஃபெமினின் கேரக்டர்ஸை நான் எங்க கொட்ட முடியும்? இப்போ ஒரு பெண் போல நடக்கணும் அப்படின்னா சும்மா நடந்தா எல்லாரும் சிரிச்சிடுவாங்க. இதே நாட்டியத்துல நான் கலையில நடக்கும்போது அதை எல்லாரும் ரசிப்பாங்க இல்லையா. அப்போ அந்த கலை எனக்கு அது ஒரு வடிகாலா இருந்தது. அதனால அந்த கலையை கத்துக்க வேண்டிய அவகாசமும் எனக்கு கிடைச்சது. கிளாசிக்கல் டான்ஸ் பண்றதுனால உங்களுடைய மனசுல இருக்கிறது எத்தனையோ நீங்க கலையில கொட்ட முடிஞ்சது. பட் உங்க வீட்டில் தம்பி தங்கை இருக்கும்போது அப்பா அம்மா திட்டும்போது அந்த எஃபெக்ட் தம்பி தங்கை மேல இருந்ததா? இல்ல, தம்பி தங்கைகள் மேல இருந்ததை விட கலைங்கிறதுனால மட்டும் எனக்கு அக்செப்ட் கிடைக்க முடிஞ்சது. சரி, அது ஒரு ஆர்ட், நிச்சயமா அதை கத்துக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா இன்னொன்னு என்னன்னா, கலையை வச்சு நான் தப்பிச்சேன். இப்போ என்னை வச்சு நான் தப்பிக்க முடியாது. ஆனா கலையை வச்சு அந்த குழந்தை டான்ஸ் ஆடுறதுனால அப்படி நடக்கிறது, அப்படி பாக்குறது அப்படிங்கிற மாதிரி டான்ஸ் நான் அப்போ தப்பிக்க வச்சது. அதுக்காகவே அந்த கலையை கத்துக்கிட்டேன். நான் அப்பா அம்மா கிட்ட எப்போ சொன்னீங்க? இல்ல, அது சொல்லவே வேண்டிய விஷயம் இல்லை. இது பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ற விஷயம் இது. ஏன் என்னைக்காவது வீட்டுல அம்மா புடவை கட்டிட்டு மேக்கப் பண்ணிட்டு பொட்டோல வச்சுட்டு அப்படி பண்ணிருக்கீங்களா? நிச்சயமா பண்ணிருக்கேன். அது எல்லா திருநங்கைகளுக்கும் அது ஒரு முன்னுதாரணம் தான். அது எல்லாருமே அக்கா தங்கைகளோட புடவை எடுத்து கட்டுறது, அம்மாவோட புடவை திருட்டுத்தனமா எடுத்து கட்டுறது. இன்னைக்குள்ள காலகட்டத்துல அது ரொம்ப சுலபம். இன்னைக்கு அம்மாவோட புடவையை கட்டிட்டே டாட்டா சொல்லிட்டு வர்றாங்க. அது வேற விஷயம். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஜென்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அப்போ அது சாத்தியம் இல்லை. இந்த 4 செவத்துக்குள்ள என்னுடைய பெண்மையை எப்படி அங்கீகரிச்சுக்க முடியுமோ அப்படிதான் நான் போட்டு ரசிச்சுக்க முடியும். அப்படித்தான் இருந்தது. அப்போ வீட்டில் அதுக்கு நாட் அக்செப்டட். எதிர்ப்பு எப்படி தெரிய வச்சாங்க? எப்படி தெரிய வச்சாங்கன்னா, எனக்குள்ள இருக்கிற பெண்மையில நான் பெண் வேடமிட்டு ஆடுனதுல தான் ஆரம்பிச்சது. ஓகே. இந்த மகாராணி வேஷம் போட்டுட்டு வந்தேன் இல்லையா, அதையே டான்ஸ்ல பண்ணக்கூடாது. ஒரு புதுமையா இப்போ அம்பாள் வேஷம் போடுறது, காளி வேஷம் போடுறது, அப்புறம் கோபிகாஸ்திரி வேஷம், இந்த மாதிரிலாம் போட்டு ஆடும்போது அது முதல்ல ரசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, தன்னோட குழந்தையோட ஃபியூச்சர் என்ன ஆகுமோ, இந்த மாதிரி ஃபீமேல் கேரக்டர்ஸ்ல போகும்போது நாளைக்கு ஃபியூச்சர்னே ஒன்று இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு ஆடவே கூடாதுங்கிற மாதிரிலாம் எதிர்ப்பு. நீங்க ஆடவே கூடாதுன்ட்டாங்களா? ஆமா, அந்த மாதிரி நீ ஆடக்கூடாது அப்படின்னு. அப்போ சரி, அந்த மாதிரி ஆடக்கூடாதுன்னா என்னுடைய கலையை நான் அப்படித்தானே பழகி வச்சிருக்கேன், நான் அப்படித்தான் கொண்டு வரைக்க முடியும் அப்படிங்கும்போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நீ ஆடவே நீ வேண்டாம், என்னால் ஆடாமல் இருக்க முடியாது, அதுக்கு நீங்க என்ன கொண்டுடலான்னு நிறைய ஆர்கியூமெண்ட் நடக்கும் வீட்டுக்குள்ள. சண்டே நிறைய போடுவீங்க? சண்டேன்னா அப்போ சண்டேன்னா ரொம்ப எல்லாம் இது பண்ண முடியாது. ஒரு கருத்தை முன்வைக்கிறோம், அதை கேட்கலங்கும் போது நிறைய எதிர்ப்புகள் வரும். அதை ஜென்யூனா நம்ம பின் வாங்கிக்கிறது தான் மரியாதை. ஏன்னா பெரியவங்க அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுனால நம்ம ஒதுங்கிக்கிறது நல்லது. இன்னும் நம்ம சிஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்ம வீட்டில இருந்து அவங்களோட ஃபியூச்சர் பாதிச்சிடக்கூடாது. அவங்க மேரேஜ், அவங்களுக்கு நாளைக்கு நல்லது நடக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது இதாகலாம் இல்லையா, அதெல்லாம் கணக்கில் வச்சு தான் வெளியே வந்துட்டோம். ஒரு காலத்தில் வீட்டு விட்டு ஓடி போயிட்டீங்க. எந்த வயசுல? ஒரு 17-18 வயசுல எனக்கு என்னோட உணர்வுள்ள ஒரு நபரை தேர்ந்தெடுக்க தோணுச்சு. அப்போ ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு சேம் கேரக்டர். அப்போ இன்னும் எல்லா பேட்டியிலையுமே நான் அவளை சொல்லிட்டு தான் வரேன். ஏன்னா ஒரு திருநங்கைக்கு முதல்ல ஒரு உதாரணமா ஒரு பிடிப்பா இருக்கிறது இன்னொரு திருநங்கையால தான். ஏன்னா இனம் இனத்தை சாருங்கிறதுனால. அப்போ அவளோட ஒரு முடிவு எடுத்தோம்.
நீங்கள் சொன்னது போல் 13-14 வயசில் 10th ஸ்டாண்டர்ட் படித்த அந்த லீவில் பாம்பே ஓடி போயிட்டோம். பாம்பே ஓடி போயிட்டு. ஆமாம், ஏன்னா அது எங்களுக்கான ஒரு உலகம். அங்கே வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க, saree கட்டிக்கலாம், ஒரு பெண்ணாக வாழ முடியும். அந்த அந்த வாழ்க்கை வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஏன்னா அது நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் அது சாத்தியம் இல்லை. அப்போ பாம்பே ஓடி போகிறதுக்கு முன்னாடி தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கீங்க? ஒவ்வொரு திருநங்கையுமே அந்த தற்கொலையை தொட்டு தான் மேலே வந்திருக்காங்க. இனி வாழ பிடிக்கலைங்கிறதுக்காக அல்ல, இனி வாழ இந்த சமூகம் ஒத்துக்காதுங்கிறதுனால. சமூகம் ஒத்துக்காதுங்கிறதுனாலயா இல்லை வீட்டில் நம்மளை புரிஞ்சுக்கலைங்கிறதுக்காக? ரெண்டுமே. ஆஹா. இப்போ வீட்டில் நம்மளை புரிஞ்சுக்கலைன்னு ஒரு பக்கம், நம்மளால ஏன் அவங்களுக்கு சங்கடம், அதனால நிறைய பிரச்சனைகள், அதிலிருந்து நம்ம தவிர்க்கணும்னா. இன்னொன்று, நமக்கு அது ஒரு பக்குவப்படாத, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு வயசு அது. அப்போ நமக்கு புரிதலும் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறது, நமக்கு மனசு ரொம்ப பலவீனமாகும் போது தற்கொலை முடிவை தானே தேடிக்க முடியும். அதன் மூலமாக தான் நமக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்னு நினச்சிட்டு அப்படி போயிடுறது. பட் தற்கொலை முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் காப்பாற்றினது யார் உங்களை? அது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழல். எனது சிறு வயதில் நான் 10வது படிக்கும்போதே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. ஓஹோ. அப்போ எங்கள் அம்மா மேலே எனக்கு ஒரு அதீத பாசம். அது கூட மேபி என்னை அப்படி தற்கொலைக்கு தூண்டியிருக்கலாம். ஒரு பக்கம் தாயார் இல்லை, தனக்கான பாலின சிக்கலோடு நான், ஒரு பக்கம் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்படி என்னுடைய சமூகம், இது அத்தனையும் நான் சுற்றி பார்க்கும்போது, அப்போ இனி நம்ம வாழ முடியாதோ, இனி நம்ம வாழ்கிறதுனால நிறைய பிரச்சனையோன்னு எங்கள் அம்மாவோட சமாதியிலேயே இவ்வளோ அரளிக்காய் எடுத்துகிட்டு போய் அரைச்சி அங்கேயே சாப்பிட்டு படுத்துட்டேன். ஒருவேளை அம்மா இருந்திருந்தாங்கன்னா நம்மளை புரிஞ்சுப்பாங்களோ அந்த ஒரு தாட். அது உண்மை. எப்படி இருந்தாலும் அது ஒரு பிண்டமாகவே இருந்தாலுமே பெற்ற தாய்க்கு அது ஒரு பிள்ளை தான். நிச்சயமாக எந்த தாயாலையும் விட்டுருக்க முடியாது, அப்படி விடவும் மாட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லாததுனால எனக்கு அப்படி தான் தோணுச்சு, எங்கள் அம்மா மடியில் படுத்தாவது சாகணும்னு நினச்சிட்டு, அந்த இதுக்காவது நமக்கு பாக்கியம் கிடச்சிருக்கேன்னு அதே சமாதியில் நான் விஷத்தை சாப்பிட்டுட்டு அப்படி விழுந்துட்டேன். அப்புறம் யார் காப்பாற்றினாங்க? எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு ஆசிரமத்தில் இருக்கேன். ஓகே. அப்போது என்னை சுற்றி அந்த குழந்தைகள், அந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்தா ரொம்ப அமைதியாக, ஏதோ ஒரு தேவலோகத்தில் இருந்தது போல். எங்கே பார்த்தாலும் ராமநாமம் ஜெபிக்கிறது, ரொம்ப பக்திமயமாக இருந்தது. சரி, நமக்கான இடம் இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே உள்ள குழந்தைகளுக்கு என்னுடைய நாட்டியத்தை சொல்லி கொடுக்கறது, பஜன்ஸ், ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வேலைகளை எடுத்துக்கிட்டேன். அப்படித்தான் என்னுடைய நகர்வு சிறிது வருடம் நடந்தது. பாம்பே போனதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை உங்களால் வாழ முடிஞ்சுதா? இல்லை, அங்கேயும் ஒரு பிரச்சனை என்னென்னா, எனக்களவுக்கு என்னுடைய உடை ரீதியான சுதந்திரத்தை என்னால் பெற முடிஞ்சது. புடவை கட்டிக்கிட்டேன், முடி விட்டாச்சு, பொட்டும் பூவுமா, என்னுடைய அழகாக எப்படி எல்லாம் நான் ரசிக்க முடியுமோ, எப்படி உருவாக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஆனால் அங்கே இருக்கிற வாழ்க்கை சூழலில் என்னை ஏதோ நெருடிச்சு. என்னை திருநங்கைன்னா ஒன்று செக்ஸ் ஒர்க்கர் இருக்கணும், இல்லைன்னா பிச்சை எடுக்கிறவங்களா இருக்கணும். இந்த ரெண்டை தவிர வேற வழியே இல்லையா? அப்போ இதிலேருந்து நம்ம வெளியே வரணும். அப்படின்னா நமக்கான இடம் இது இல்லை, ஓகே, நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு நம்ம கோயம்புத்தூருக்கே போயிடலாம். நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், பட் அதை எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிச்சாதான் அது ஒரு வாழ்க்கை. கோயம்புத்தூரில் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, என்னுடைய பெண்மை ஓகே, நான் ஒரு உடல் அளவில் மனதளவில் ஒரு முழு பெண்ணுக்கான அங்கீகாரம் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த 18 வயதுங்கும் போது காதல் மலரும் வயது இல்லையா? ரைட். அப்போது மனசுக்குள்ள உடல் தேவைகள், அந்த ஆசாபாசங்கள் அதெல்லாம் காதலாக உருவெடுக்கும் போது எனக்கான துணையை தேர்ந்தெடுக்க ஆசைப்பட்டேன். ரொம்ப அழகாக நம்ம அப்போல்லாம் ஒரு டைலாக் சொல்லுவோம், நம்ம தேடி போகிறத விட நம்மளை தேடி வர்றதுல நம்ம லைஃப் அமைச்சுக்கிட்டா நல்லா இருக்கணும். அப்படி தேடி வந்தவர் தான் பிரகாஷ். ஓகே. அவர் என்னுடைய பள்ளி காலத்தில் எனக்கு அவர் நண்பர், ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். நான் ஒரு நல்ல ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு நான் நல்லா படிச்சுட்டு இருக்கிறதுனால எங்கள் டியூஷன் சென்டரில் நானே டீச்சராக இருந்தேன். அவருக்கு கிளாஸ் எடுத்திருக்கீங்க. அப்போ அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த ஒபீடியண்ட்டாக இருக்கிறது. ரொம்ப டிசிப்ளினாக இருப்பேன், அதிகமாக பேச்சு வச்சுக்க மாட்டேன், என்னோட இதில் என்னவோ அதில் இருப்பேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அப்பா அவர் என்கிட்ட எக்ஸ்போசர் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் வந்து லவ் பண்ணுறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து உடனே சம்மதிச்சிடலை. ஏன்னா நிறைய அடிபட்டு வந்திருக்கோம் இல்லையா. அப்போ நான் டைம் கேட்குறேன், அவர் எப்படி நீ இருக்க போகிறார், எப்படி இது பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, முழுக்க முழுக்க என்னுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் அவர் ரொம்பவே அர்ப்பணிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். மெயினாக அவர் என்னை ஒரு திருநங்கையாக பார்க்கறத விட நல்ல ஒரு கலைஞராக தான் அவர் என்னை பார்த்தார். நிறைய டேலண்ட் இருக்குது, அதை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு. அப்போ அவரே என்ன பண்ணார், மறுபடியும் ரீஎன்ட்ரியாக நான் டான்ஸும் வீணையும் கற்றுக்கிறதுக்காக சிவாஞ்சலிக்கு நான் போகிறேன். ஓகே. இப்போ எனக்கு அவர் டான்ஸு கற்றுக்கோ, உனக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லி என்னை ஊக்குவிக்கிறார். பட் எவ்வளோ டைம் எடுத்தீங்க அவருக்கு சரி சொல்றதுக்கு? 3 years டைம் கொடு. 3 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து உங்க பின்னாடி வந்தார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டார். ரைட். தன்னை நிரூபிக்கிறதுக்கான ஒரு சோதனை காலத்தில் அவர் தன்னை நிரூபிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் நான் முழுக்க இறங்கவே ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் கலையெல்லாம் கற்றுக்கிறதுக்கும் அப்போ நான் ஒரு ஸ்கூலில் டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். பட் நீங்கள் காதல் பற்றி பேசிட்டு இருக்கீங்க, உங்கள் பக்கத்துலேருந்து மட்டும் நீங்கள் அந்த காதல் எப்படி மலர்ந்தது சொல்கிறத விட உங்கள் கணவர் பிரகாஷும் இங்கே வந்திருக்கிறாரு, அவரு கூப்பிட்டா நல்லா இருக்கும். நிச்சயமா வாங்க. வணக்கம் பிரகாஷ். பிரகாஷ், இந்த காதல் கதையை சொல்லும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. பள்ளிக்கூடத்துலேருந்து சேர்ந்து படிச்சிருக்கீங்க. ஒரு காலத்தில் அவங்களே உங்களுக்கு ஆசிரியராக அந்த டியூஷன் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு படிப்புல வந்து டாப்பரா இருந்திருக்காங்க. பத்மினி காதல் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பள்ளி காலத்துல இருந்து பத்மினியை தெரியும், ஒன்னா படிச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் டாப்பரா இருக்கிறதுனால ஒரு டியூஷன் கிளாஸஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஆசிரியராகவே இருந்திருக்காங்க. பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதும் அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது என்ன ஏதுன்ட்டு, ரீசெண்ட்டு தெரியாது. சரி. அதை நான் இப்போ கோல்டு ஸ்மித்தில் வேலை செஞ்சுருக்கும் போது அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. சரி. அப்போ நாங்கள் வீட்டுக்கு போகும்போது பார்த்தேன் நான். ஓகே. அவள் பார்த்து தான் பேசி அப்போ பழகிட்டு இருக்கேன், ஃப்ரெண்டாக பண்ணி. பட் எவ்வளோ நாள் கட்சி உங்களுக்கு பத்மினி மேலே ஒரு காதல் இருக்கு, நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க? 1 வருஷத்தில் வருது. 1 வருஷம்? 1 வருஷம். சரி. ஸோ 1 வருஷத்துல உணர்ந்ததுக்கப்புறம் உடனே போய் ப்ரப்போஸ் பண்ணீங்களா? நான் சொன்னேன், ஆனால் ஒத்துக்கலை, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி. சரி, அதை போகட்டும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பழகுவோம், நம்பிக்கை இருந்தால் வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி. அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிஞ்சது மேரேஜ் பண்ணிட்டோம். பட் வீட்டில் வந்து எதுக்காக ஒரு திருநங்கை கல்யாணம் பண்ணிக்கணும் அதெல்லாம் சொன்னாங்க, ஆரம்பத்தில் சொன்னாங்க, சண்டையெல்லாம் வந்துச்சு. சண்டையெல்லாம் வந்துதா? பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போலாம் அந்த அளவுக்கு இல்லை. பையன் வந்ததுலேருந்து இப்போ ஒரே ஃபேமிலி ஆயிடுச்சு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ எல்லோரும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு. சரி. பத்மினி, நீங்கள் முழுசாக பெண்ணாக எப்போ மாறினீங்க? 18-19 வயதுலாம் பெண்ணாக மாறிட்டேன். ஃபுல்லாக மாறிட்டீங்க. உங்கள் வீட்டில் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? நான் இறந்து போயிட்டேன் அந்த இப்படின்னு சொல்லி தவசெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ புதுசாக போய் நாம் அவங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்க வேண்டாமே, என்னுடைய பாலினத்தை முடிவு செய்ய வேண்டியது நான், என்னுடைய உடைகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது நான். அதனால எனக்கு இப்படி வாழத்தானே எதுலேயுமே எனக்கு ஒரு போராட்ட குணம் அதிகம். அப்போது எனக்கான இதில் வந்து அது மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவு இல்லை, தவறான காரியம் இல்லைங்கும்போது நான் ஏன் விட்டு தரணும்? இப்போ என்னோட சாய்ஸை நான் தானே செலக்ட் பண்ண முடியும். அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். நான் இது வரைக்கும் திரும்பி வீட்டுக்கு போகலை. இன்னொன்று, என் தங்கைகள் என்னை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இன்னைக்கு ஒரு பெரிய வரம் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு விசேஷ நாட்களில் என்னுடைய தங்கைகள், அவங்க குழந்தைகள், அவங்க வீட்டு சைடில் இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஒரு இடத்துல கூடும்போது உண்மையிலே எனக்கு அதுதான் ஒரு பெரிய சொர்க்கமாக தெரியுது. ஏன்னா இன்னைக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை எங்களுக்கு. ஓகே. இன்னைக்கு நான் அவங்களுக்கு தாயாக இருக்கேன். இன்னைக்கு எங்க வீடு அதனால என் தங்கைகள்லாம் என் வீட்டுக்கு வந்து ஒன்னா நாங்க இன்னைக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் கூட அப்படித்தான் கொண்டாடணும். ரொம்ப செலிப்ரேட் பண்ணோம் பயங்கரமா. அது ஒரு ஜாலி லைஃப். எனக்கு என் தங்கைகள் தான் பலம். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு தாயா இருந்து வழி நடத்துறது, அவங்களும் என்ன அம்மா மாதிரி தான் பாக்குறாங்க. எந்த விஷயம்னாலும் அக்காட்ட கேளுங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டுக்காரங்க என்ன அண்ணின்னு கூப்பிடுறது ஒரு பெரிய விஷயம். அண்ணிக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கான மரியாதையை அவங்க கொடுக்குறாங்கங்கும்போது அவங்களோட நலனுக்கு நாம தான் அக்கறை செலுத்தணும். அதனால எல்லா விஷயத்தையும் நாங்கள் கலந்து பேசி இந்த முடிவு எடுக்கலாம், இந்த மாதிரி செய்யலாம்
அப்படிங்கும்போது அதில் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் எனக்கு கிடைக்குது. அங்கே ஒரு பெண்ணா, ஒரு தாயா, ஒரு தமக்கையா எனக்கு எல்லா பரிமாணத்துலேயும் எனக்கு அந்த மரியாதை கிடைக்குதுங்கும்போது உண்மையிலே கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். போராடி இன்னைக்கு குடும்ப சூழ்நிலை பார்த்தோம், உங்கள் கணவர் வீட்லேயும் உங்களை ஏற்றுக்கல ஆரம்பத்தில், இந்த பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். வீட்டில் தங்கை எல்லாம் வீட்டுக்கு வராங்க, உங்கள் வீடு தாய் வீடு மாதிரி இருக்குது சொல்லும்போது நம்மளுடைய ஸ்ட்ரகிள் இட் வாஸ் வர்த் இட் அப்படின்னு சொல்வீங்களா? நிச்சயமா. என் குழந்தை வந்ததுக்கப்புறம் என்னுடைய உலகமே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி சோசியல் ஆக்டிவிஸ்டில் நிறைய விஷயங்களுக்காக போராடணும், எவ்வளவோ விஷயங்கள். இவர் கூட நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கும்போது அந்த வேலையை ரிசைன் பண்ணு, தாய்னு ஒரு அமைப்பு வந்திருக்கு, அதில் வந்து திருநங்கைகளுக்கான என்னென்ன செய்ய முடியும் உன்னால், அந்த வேலையெல்லாம் செய்ய, அதை வந்து மாற்றிக்காமின்னு நிறைய அவர் எனக்கு ஊக்கம் கொடுத்தார். அப்போ நான் அதன்படி தான் செஞ்சேன். அப்போ வந்து கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் தான் இருந்தேன்னு சொல்லணும். கம்யூனிட்டி அட்வைசராக இருந்தேன், போலீஸ் அட்வொகேசி ட்ரைனராக இருக்கேன், காவல்துறையினருக்கு திருநங்கைகளை பற்றிய ஒரு புரிதல் வகுப்பு, அப்புறம் எங்கள் அசோசியேஷன் சிபிஓவில் நான் செக்ரட்டரியாக இருக்கேன், உங்கள் கூட நான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் கம்யூனிட்டி அட்வைசராகவும் இருக்கேன். இப்படி 5 பொறுப்புகளில் இருந்துட்டு நான் பம்பரமாக சுற்றினேன். அதில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரும்பங்கு இருக்குது. ஃபஸ்ட்டு திருநங்கைகளில் முதல்ல ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி, கேம் ஷோ, அதில் நீங்கள் வாலண்டியராக ரொம்ப அழகாக எங்களை வழிநடத்தி கொண்டு போனீங்க. அதில் என்னோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு கூட நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் சீரியல் ஆக்ட் பண்ணோம். இந்த மாதிரி தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் கை கொடுத்தாங்க. சமூகம் ஒட்டு மொத்தமாக புறந்தள்ளிருச்சுன்னு சொல்ல முடியாது. நம்மளால உருவாக்கப்பட்ட சமுதாயம் இது. சொசைட்டி சொல்லும்போது தானா ஆகாயத்துலேருந்து கீழே விழலை, நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம். இன்னி வரைக்கும் அந்த சமுதாயத்தில் இன்னும் பல இடங்கள்ல திருநங்கைகள் சொல்லும்போது பார்வை இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் தள்ளி நின்று பார்ப்பாங்க. இல்லை, அது உண்மையான விஷயம்தான். அப்போ இது மாறணும் அப்படின்னா 2 விஷயத்தால ஒன்று மாற்ற முடியும். ஒன்று கல்வி, எஜுகேஷ்னல் அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கிடைச்சது அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நான் எப்படி வாழணும், எனக்கான ரைட்ஸ் என்ன, அந்த இதில் நம்ம வந்துடுவோம். அப்போ எனக்கு திங்கிங் இது அதிகமாகும். அப்போ நான் முதல்ல கல்வி ரீதியாக என்னை உயர்த்திக்கணும். இன்னொன்று எம்ப்ளாய், நான் ஒரு வேலை வாய்ப்புன்னு எனக்கு சொசைட்டி கொடுக்கும்போது உங்கள் பார்வை என் மேலே மாறும். அவங்க கண்ணியமாக ஒரு வேலை செய்கிறாங்க, அப்போது சொசைட்டியோட மிங்கிள் ஆகிறதுக்கும் அந்த வேலை வாய்ப்புங்கிறது ஒரு இதாகும். இப்போது சொசைட்டி தனியாகவும் கம்யூனிட்டி ஒரு பக்கம் தனியாகவும் இப்படி இருக்கும்போது அந்த கேப் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு அரசாங்கங்களும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் என்னென்னா, பொதுமக்கள் பொது வெளியில் எங்களையும் புழங்க விடணும், எங்களையும் பழக விடும்போது தான் அந்த கேப் ஃபுல்ஃபில் ஆகும். கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் உங்களுக்கும் கிடைக்கும், உங்களோட தாட் என்னங்கிறது எங்களுக்கும் கிடைக்கும். அப்போ அதுக்கு நிறைய நம்ம கலந்து தான் ஒரு நாட்டை இது பண்ண முடியுமே ஒழிய தனிச்சு நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. இப்போ நீங்க ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஸோ அந்த வீட்டுக்கு சுற்றி இருக்கிறவங்க போனோன்னு அக்செப்டன்ஸ் இருந்துதா? இல்லை, அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து அப்படி இருக்க விடலை. எல்லாத்தையுமே எந்த விஷயத்துலன்னா எனக்கு சமூகம், நான் வாழ்கிற சமூகம், நான் இருக்கிற சுற்றுச்சூழல் எனக்கு சாதகமாக இருக்கணும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன சொல்கிறது, அக்கம் பக்கத்து வீட்டார பகைச்சிட்டுலாம் நம்ம இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு இடத்துல இருக்கோம், அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல லிங்க் இருக்கணும். அப்புறம் எல்லார்ட்டையும் ஜோவியலாக ரொம்ப கேஷுவலாக அவங்களும் பழகத்தான் ஆசைப்படுறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடத்தைகளை மாற்றிக்கணும். அவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு என்னென்ன வழி உண்டு? இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒரு பத்திரிக்கை வைக்கிறாங்க, அந்த ஏரியாவிலேயே எந்த விசேஷனாலும் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பத்திரிக்கை வச்சிடுறாங்க, அக்கா நீங்கள் வரணும், உங்கள் ஆசீர்வாதம் எங்கள் குழந்தைகளுக்கு வேணும். அது குழந்தை பிறந்த விழா இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும், காது குத்து விழா, எதனால எங்கள் வீட்டில் வந்து மதித்து ஒரு காமனாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு எப்படி இது பண்ணுறாங்களோ அப்படித்தான் பார்க்குறாங்க. அதில் ஒன்றும் நோ வேரியேஷன். தட்ஸ் நைஸ். பத்மினி, கணவர், அழகான குழந்தை, பையனுக்கு என்ன வயசாகுது? 5 வயசா? என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஜெயஸ்ரீதர். ஹலோ. வணக்கம். வெக்கம். வணக்கம். பத்மினி, நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, அதுக்கு முக்கியமான காரணம் 2 பேர் இங்க வந்திருக்காங்க. கண்ணன் ஃபர்ஸ்ட். வணக்கம். வணக்கம் கண்ணன், நீங்க சங்கீத். பத்மினி எப்போல இருந்து தெரியும் உங்களுக்கு? 10 வருஷமா தெரியும். 10 வருஷமா தெரியும். நீங்க தான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமே. ஆமாங்க. ஓகே, இந்த காதல் ஸ்டோரி உங்களுக்கு தெரிய வரும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? எப்படி சொல்கிறேன், இப்படி இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. திருநங்கையாகவே பார்க்கல, ஒரு பெண்ணை தான் பார்த்தேன்.
அப்புறம் இவங்க 2 பேரும் இந்த மாதிரினா ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிருந்தோம். சரி. அந்த கோயில் திருவிழாவில் இருக்கும்போது கணவன் மனைவி மாதிரின்னு சில பேர் சொன்னதால் திருமணம் பண்ணி கணவன் மனைவியாகவே இருக்கணுன்றதுக்காக திருமணம் பண்ணோம் அன்னைக்கு. மற்றவங்க பார்க்கும்போது கணவன் மனைவி மாதிரி அது உங்களுக்கு உறுத்துச்சா? ஆமாம் மேடம். ஆ? கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, ஒன்றா சேர்ந்து வாழுறாங்க. அது மாதிரின்னு மற்றவங்க சொல்லும்போது அதே மாதிரியாக இருக்கணும், உண்மையாக இருக்கட்டும்ன்ட்டு தான் கோயிலில் திருமணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டீங்க. சுத்தி இருக்கிறவங்க ஒரு திருநங்கை ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும், எப்படி அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நீ சுத்துற அப்படிலாம் உங்களுக்கு யாருமே சொல்லலை? கேட்டாங்க மேடம். ஆனால் எனக்கு அது பெருசாக தெரியல, அவங்க கேட்குறது பெருசாக தெரியல. இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ரைட். அவங்களும் தைரியமாக வெளியில் வரணும். எல்லாம் பயத்தோடவே உள்ளுக்குள்ளவே வச்சுக்கிட்டு வெளியில் வராமல் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள பார்க்கும்போது அந்த தைரியம் இவங்ககிட்ட இருந்தது. சரி, இவங்களே தைரியமாக இருக்கும்போது நம்ம ஏன் மற்றவங்க பேச்செல்லாம் கேட்கணுன்ட்டு இவங்க கூடவே வந்துட்டோம். இல்லை, இதில் இன்னொரு விஷயம், ஒவ்வொரு திருநங்கைக்கும் இதுதான் கனவு, இதுதான் லட்சியம். கண்டிப்பா. ஒரு கணவன், ஒரு குழந்தை, இந்த குடும்ப சூழல்ல, ஏன்னா சிறு வயசுலேயே குடும்பத்தை விட்டு ஒதுங்கும் போது அவங்களுக்கு குடும்பத்தினுடைய அருகாமையை விட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க அதுக்காக ஏங்குறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுன்னு தான் ஒவ்வொரு திருநங்கையும் ஆசைப்படுறா. அவங்களோட லட்சியம், கனவு, எண்ணங்கள் எல்லாமே தனக்கு ஒரு குடும்பம் இருக்கணும், தன்னையும் அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை இருக்கணும், அதுதான் லைஃபு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு இது கிடைச்சது பெரிய வரம் தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு குடும்பம், நண்பர், ஒரு டெலிவிஷன்ல நீங்க ஒரு நியூஸ் ஆங்கரா இருக்கீங்க, அதுக்கு காரணமா இருக்கிறவர் சங்கீத். நிச்சயமா திருநங்கைகள் மேலே ஒரு நல்ல அபிமானம் இருக்கிறத விட அவங்கள வாழ்க்கையில தன்னால முடிஞ்ச அளவுக்கு எந்த வகைகளை அவங்கள தூக்கி நிறுத்தலாம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இளைஞர்கள் ரொம்பவே தோள் கொடுக்க முன் வராங்க. நிறைய விஷயங்கள், அக்கா உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், உங்களுக்கு என்னன்னாலும் சொல்லுங்க, அதுக்காக நாங்க பேசுறோம். நான் ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துல பேசும்போது மாணவர்களும் இளைஞர்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையிலே எனக்கு அவங்கெல்லாம் தான் எங்க திருநங்கைகள் சமூகத்துக்கு அவங்க தான் சகோதரர்கள், சகோதரிகள் அவங்க தான். இன்னைக்கு ஒவ்வொரு கல்லூரியில் பல்கலைக்கழகங்களில் பேசும்போது அவங்க முன்னே நிறுத்தும் போது திருநங்கைகளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், அந்த கம்யூனிட்டி இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் போட்டி போட்டு ஸ்காலர்ஷிப்பில் நாங்களே திருநங்கைகளை படிக்க வைக்கிறோன்னு கேட்குறாங்க. அது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? கரெக்ட். அந்த மாதிரி எல்லா துறையிலையுமே இன்னைக்கு திருநங்கைகள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதன் மூலமாக நாட்டுக்கு நல்ல பெருமைகளை சேர்க்க முடியும். என்ன சொன்ன மாதிரி ஊர் கூடி தேர் இழுத்தாதானே தேர் நகரும். கண்டிப்பா. சங்கீத், சொல்லுங்க. பத்மினி ஒரு நியூஸ் ரீடரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படி எப்படி தோணுச்சு உங்களுக்கு? என் கூட சரவண ராம்குமார்னு சொல்லி என்னோட நண்பர், அவர் நாங்கள் 2 பேரும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு என்னோட ரூமுக்காக போவோம். எப்பயும் கூட்டமாக போவோம். நீங்கள் நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோம். கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் சிக்னல்லேருந்து என்னோட ரூம் போகிற வரைக்குமே திருநங்கைகள் அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி நடந்த நெருடல் எங்களுக்கு அது ஏன் இவங்க இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான விஷயங்கள்ல அது இந்நேரத்துக்கு இப்படி இருக்காங்களே அப்படின்னு நெருடல் ஏற்பட்டு நாங்கள் ரூமுக்கு போய் தூங்கவே இல்லை, பேசிகிட்டே இருக்கோம். அப்புறம் அப்படி இப்படின்னு பிடிச்சி ஏதாவது வேலை கொடுப்போம் அவங்களுக்கு. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நம்மளால ஒருத்தருக்கு வேலை கொடுக்க முடியும், ஏன் ஃபைட் பண்ணி நம்ம வேலை வாங்கி கொடுக்கக்கூடாது, பேசி தான் ஆகணும், யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அடுத்த நாள் காலையிலே போய் எல்லாம் பேசி எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் நல்ல ஒரு ஆளை எங்களால் கேட்ச் பண்ண முடியல. ஒரு 10-15 நாள் தேடி பார்த்தோம். அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து பத்மினி மேமுக்கு ரெஃபர் கொடுக்குறாங்க. அங்கேயே இருக்காங்க, நீங்கள் இங்கே வரீங்க ஓகே அப்படின்னு சொல்லி ரெஃபர் கொடுக்குறாங்க. உடனே போய் பார்க்குறோம். அன்றைக்கி அன்றைக்கி மேம் வீட்டில் நான் போய் ஃபஸ்ட்டு நானும் சரவண ராம்குமார் என் ஃப்ரெண்டு ஒருத்தரும் 2 பேரும் போகிறோம். உங்களை பார்த்த உடனே பார்த்துட்டு வணக்கம் வச்சுட்டு உள்ளே போய் உட்காந்தோடனே நான் சரவண ராம்குமார் அண்ணா வேணாம் ஓடிடுவோம், கிளம்பி போயிடுவோம், இவங்க அதுக்கு ஆப்டாக இருக்க மாட்டாங்க இரு அப்படின்னு சொல்லி சரவண ராம்குமார் சொல்கிறார். ஏன்னா ஏற்கனவே அவர் இவரோட ஷோவை பார்த்துருக்காரு, இவர் ஷோ பண்ணியிருக்காரு அவர் கூட. அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து கையில் கொடுத்த உடனே நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு படிப்போம். புதுசாக கொடுத்தா மேடம் அப்படியே கடைன்னு அவங்க பாட்டுக்கு அடிச்சிட்டாங்க. அது கேட்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த கட்டபொம்மன் நாடகத்தை காட்சி 1 காட்சி 2ன்னு படிப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாற்றி உட்காந்து படிப்போம். நீ 1 படி நான் 2 படிக்கிறேன் அப்படின்னு மாற்றி படிக்கிறப்போ அந்த சவுண்டும் அந்த எஃபெக்டும் எனக்கு இவங்ககிட்ட இருந்துச்சு. உடனே வெளியே வந்தோன்னா சாரிண்ணா தெரியாமல் சொல்லிட்டேன், இவங்களை எப்படியாவது பேசி நம்ம நியூஸ் ஆங்கர் ஆக்கணும் அப்படின்னு ஆஃபீஸில் அங்கே எடிட்டோரியலில் சப் எடிட்டர்ஸ்கிட்ட அவங்ககிட்டலாம் பேசினப்போ இல்லை இது ஏற்றுப்பாங்களா, மக்கள் ஏற்றுப்பாங்களா, அதை கேட்பாங்களா, முதல்ல அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? ஆமாம், அவங்கள்ட்டையும் நாங்கள் பேசினோம். அவங்களுக்கு என்னென்னா பயம்னா இது பலன் இல்லாமல் போயிடுமோ, யாராவது தப்பாக பேசிடுவாங்களோ சமுதாயத்தில். ஆண் பெண் படிக்கிற இடத்துல ஒரு திருநங்கையை கொண்டு 3ஆம் பாலினத்தை கொண்டு
நுழைக்க பார்க்குறானுங்களே இவங்க ஒன்று அவங்க இன்னும் நினச்சிருக்கலாம், இவங்க பேருக்காக பண்ணுறாங்களோன்ற கூட நினச்சிருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் ஆனால் நம்மளோட நோக்கம் வந்து உட்கார வச்சிடணும். ஏன்னா அவங்க படித்த ஸ்டைல் வந்து அப்படி இருந்துச்சு. அந்த பழைய அந்த நாடக தமிழ்னு சொல்லுவாங்க, அந்த நாடக தமிழ் வந்து அப்படியே கேட்ச் பண்ணி படித்தாங்க அவங்க. அதாவது கரெக்டான ஒரு ஆளை ஆப்டாக கொண்டு போய் உட்கார வச்சுருக்கோன்ற பெருமையை நான் இன்றைக்கி இந்த மேடையில் வந்து பதிவு பண்ணுறேன். ஒரு 15-20 நாள் நியூஸ் எல்லாம் August 15 தான் கொண்டு வந்தோம். அது எய்ம் பண்ணி August 15 தான் ஒரு மறு சுதந்திரமாக இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்தோம். ஆனால் அதுக்கப்புறமும் செப்டம்பர் வரைக்குமே ஒன்றுமே இல்லை, அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கொப்பளிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே கிடக்கு. ஃப்ரண்ட் பேஜில் போடுறாங்க, ஒரு ஆர்டிக்கல் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, அமெரிக்காவிலேருந்து பாகிஸ்தான்ல இருந்து கூப்பிட்டாங்க, இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் லிப் டிவியில் உட்காந்து டிபேட் பண்ணுறாங்க 2 பேர். அதுவும் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணை பற்றி தமிழ் நியூஸை படித்ததை பற்றி பேசுகிறப்போ அப்படியே எனக்கு அப்படியே புல்லரிச்சிச்சு. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறது அப்பேற்பட்ட விஷயம். ஆனால் மேம் என்ன சொல்கிறாங்க, பக்கத்தில் உட்காந்துட்டு, பாரு ராசாத்தி, என் பேரை பத்மினி பிரகாஷ், நீ எவ்வளோ சூப்பராக சொல்கிறா பாரு அப்படின்றாங்க. ஒரு நியூஸ் ரீடரை போகும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? என்னென்னா, முதல்ல இதுக்கு ஓகேன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரிய மனப்பான்மை வேணும். எங்கள் சேனலுடைய சேர்மன் அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். இவங்க சொன்னாலுமே அந்த முடிவு சொல்கிற அதிகாரம் அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் சங்கீத் குமாருக்கும் சரவணராம்குமாருக்கும் அந்த எண்ணம் வந்ததுக்கு முதல்ல இவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த சேரில் உட்கார்ற வரைக்கும் எனக்கு என்னென்னா, சிறு குழந்தையிலிருந்தே செய்தி மட்டும் மக்களை போய் சேர்றதில்ல, செய்தி வாசிக்கிறவங்களும் மக்கள் மத்தியில் போய் சேர்றாங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு ரொம்ப பொறுப்புள்ள ஒரு பணின்னு தான் நான் சொல்லுவேன். செய்தி வாசிக்கிறது கொஞ்சம் பதட்டமாக இருந்தது, ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தது. ஆனால் தமிழ் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னன்னாலும் சரி, சுதந்திர தினம் இது மற்ற திருநங்கைகளுக்கு இது ஒரு மறு சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு முதல்ல நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றின விஷயத்தை தான் நான் படிக்கிறேன். அது ஒரு பெரிய கிரேடாக தான் நான் நினைக்கிறேன். என் கணவர் கொடுத்த ஊக்கமும் கூட. பத்மினி, ஒரு டான்ஸராக இருக்கீங்க, ஒரு நியூஸ் ரீடராக இருக்கீங்க, தாயாக இருக்கீங்க, ஒரு வீட்டின் இல்லத்தரசியாக இருக்கீங்க. உங்களுக்கு மிக பிடிச்ச ரோல் எது? மிக பிடிச்ச ரோல்னு சொன்னால் இந்த தாய்மை தான் நினச்சேன். ஏன்னா என் தாய்கிட்ட நான் என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு நான் நினச்சேன். நான் குழந்தை பருவத்தில் சிறு வயசில் அம்மாவை இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு என் குழந்தை அப்படி பண்ணுறதை பார்க்கும்போது நான் என் தாய்கிட்ட இருந்த உணர்வுகளெல்லாம் இன்னைக்கு என் குழந்தை நிறைவேற்றுறேன். இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ரோல் தான். என்னன்னு கேட்டால், இன்னைக்கு எல்லா ரோலும் எல்லாராலையும் செஞ்சிட முடியும். ஆனால் தாய்மைங்கிற ரோலுக்கு பொறுப்பை விட பொறுமை அதிகம். கரெக்ட். பொறுமை அவசியமும் கூட. அதனால நிச்சயமா கற்றுக் கொடுத்துரும், நமக்கு அந்த பக்குவத்தையும் கொடுத்துரும். அதனால அது ஒரு சேலஞ்சான ரவுண்ட். அந்த தாய்மை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று, ஒரு பெண்மையினுடைய முழு அங்கீகாரமே தாய்மையில தான் முடியுது. அதை நான் இப்போ அனுபவிச்ச சந்தோஷத்துல இருக்கேன். இப்போ எத்தனை இளைஞர்கள் எங்கே ஒரு பக்கத்துல சமுதாயம் வந்து திருநங்கைகள் பார்க்கும்போது வேற பார்வையில பார்த்தாலும் பல பேர் இன்னைக்கு அந்த மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு. அவங்களால சாதிக்க முடியும், நம்ம சமுதாயத்துல நமக்கு சமமாக நிற்க முடியும், அந்த தைரியமும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மத்தியில இன்னும் திருநங்கை வந்திருக்காங்க. அவங்க என்ன சாதிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம மத்தியில மலாய்க்கா வந்திருக்காங்க. மலாய்க்கா வணக்கம். தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். மலாய்க்கா, தி தேர்ட் ஜெண்டர் சொல்லும்போது நீங்க ஒரு சாதனையாளர். எப்படி பத்மினி கிட்ட இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம், உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான், படித்தது கூட சென்னை தான். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எங்களோட கம்யூனிட்டி பார்க்குறப்போ எனக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு துறையில் வந்து சாதிக்கிறாங்களே, ஏன் நாமளும் படிச்சிருக்கோம், நம்மளும் வந்து ஒரு துறையில் ஏன் சாதிக்க முடியாது, எதனால வந்து இந்த வாய்ப்பு வந்து லேக்கிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைமில் வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து என் சின்ன வயசுலேருந்து ஒரு க்ரேஸி. எப்போவுமே ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு, காலேஜ் போயிட்டு வந்த பிறகு நான் வந்து அந்த ஃபேஷன் டிவி பார்த்துன்னே இருப்பேன். நம்ம மட்டும் பொண்ணாக இருந்தால் நானும் இப்படி தானே நடந்திருப்பேன் இந்த மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்போ வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, சுனில் மேனன், சிட்னி, டாலு, இவங்களாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2007 வந்து மிஸ் சகோதரன் சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட்டில் வின் பண்ணேன். அது தட்ஸ் ஈக்குவல் டு மிஸ் சென்னை. ஓகே. தென் ஆஃப்டர் தட் வந்து 2010 வந்து மிஸ் இந்தியாவுக்கு போயிருந்தேன். ஓகே. லக்ஷ்மி திருப்பாதி பண்ணியிருந்தாங்க பாம்பேல, அதுக்கு போனேன். அண்ட் தென் 2011 முதல் திருநங்கை இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போனவன் நான் தான். ஓகே. ஃபார் மிஸ் வேர்ல்ட். சென்னையில பிறந்தீங்க, வளர்ந்தீங்க, படிப்பு இங்கே தான் முடிச்சிங்க. பட் உங்களுடைய ஆரம்ப காலத்துல நிறைய ஸ்ட்ரகிள் நீங்க பார்த்தீங்க. ரொம்ப இருந்தது. கல்லை வந்து எப்படி நான் செதுக்க தான்
அது வந்து பெர்ஃபெக்ஷன் வருது. அந்த மாதிரி தான் ஒரு ஒரு திருநங்கைக்கும் வந்து அந்த செதுக்கல் இல்லைன்னா அவங்க திருநங்கையே கிடையாது. என்னோட வாழ்க்கையில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா என்னோட அம்மா. ஓகே. பேரண்ட்ஸ் வந்து என்னை ரொம்ப அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. நடுவில் 3 வருஷம் நான் வீட்டை விட்டு ஓடிட்டேன். 3 வருஷம் கழிச்சு திருப்பி வந்தப்போ உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கூட பட் இங்கே நீங்க சர்ஜரியில் பண்றதுக்கு முன்னாடி சென்னையில படிக்கும்போது உங்களுடைய பாவங்கள் வேற மாதிரி இருக்கு. யூ ஸ்போக் டு யுவர் பேரண்ட்ஸ் தட் ஐ எம் டிஃப்ரெண்ட். they know very well because of my character. கேரக்டர்னால உங்களுக்கு ஆமா, தெரிஞ்சது. ஏன்னா சின்ன வயசுல வந்து நானும் என் தங்கச்சியும் வந்து அவளோட ட்ரெஸ் எடுத்து நான் போட்டுக்குவேன். சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து கண்டிப்பா பெத்த தாய்க்கு வந்து தன்னோட மகனோட வளர்ச்சி அப்போ அந்த அறிகுறிகள் கண்டிப்பா தெரியும். பட் த பேரண்ட்ஸ் வில் நாட் அக்செப்ட் தட். உங்களுக்கு உங்களுடைய பள்ளிக்கூடத்துலயும் கல்லூரி டைம்லயும் உங்களுக்கு அந்த சப்போர்ட் இருந்ததா? இருந்தது. என்னோட வீடு பக்கத்துலேயே என்னோட ஸ்கூல் இருந்ததால அந்த 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 பாண்டிங் வந்து எல்லாருக்குமே இருக்குமான்னு 100% தெரியாது. ஆனால் எனக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் என்னோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா 54 பேரில் 14 பேர் தான் பாய்ஸ். ஓகே. மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸ் இருந்தாலும் நான் அவங்க கூட இருக்கிறதால அந்த எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லை. அதே மாதிரி காலேஜில் வந்து என்னோட கிளாஸ்மேட் வந்து ஒரே ஒரு பொண்ணு தான். ஸோ அவகிட்ட நான் வந்து என்னை போய் ஃபர்ஸ்ட் நாள் சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி ஐம் கோயிங் டு விட்டுறேன், மாற போகிறேன். அதுக்கப்புறம் என் கூட நல்ல ஒரு நட்பு வந்து என்னோட கோர்ஸ் முடிவுக்கும் அவள் வந்து எனக்கு கவசமா இருந்து என்னை வந்து பாதுகாத்தா. அது ஒரு கேர்ள் இருக்கும்போது உங்களை புரிஞ்சுக்கிட்டா. பட் வாட் அபௌட் தி பாய்ஸ்? கண்டிப்பா என்னால வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இதே நான் ஒரு பாய்ஸ் காலேஜ்ல படிச்சிருந்தானோ இல்லை நான் ஒரு பாய்ஸ் ஸ்கூல்ல படித்தானோ கண்டிப்பா வந்து என்னால் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் என்னன்னா வந்து வீட்டில் அம்மா தான் வந்து தாய்க்கிற இருக்கிற ஒரு பெண்மணியும் வந்து தாய் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த இறக்க குணம் உடனே வந்துடும். அதனால வந்து நம்மளுக்கு அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு முன் வருவாங்க. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா பத்மினி? நிச்சயமா. இப்போ என்னன்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு வள்ளலார் சொன்னது போல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சிடறோம். நாம தான் என்ன பண்ணிடுறோம், பாலின பாகுபாடு அதை காட்டி பிரித்து வச்சிடுறோம். ஆனால் பெண்கள் நிறைய பேர் நமக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2007 நான் மிஸ் தமிழ்நாடு அழகுராணி போட்டியில் திருநங்கைகள் பங்கேற்றதில் பட்டம் வாங்கினேன். 2009 மிஸ் இந்தியா அவார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் அட்வொகேசி ட்ரைனிங், கம்யூனிட்டி அட்வைசர், இது உங்கள் கூட சீரியல் ஆக்ட் பண்ணது. இன்னைக்கு உலகின் முதல் திருநங்கை செய்தி வாசிப்பாளருங்கிற பெருமை, கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர் கையால் விருது வாங்கினது. ஒரு பக்கம் நான் உண்மையில் வலியோடவும் இதை நான் சொல்லித்தாகணும், இத்தனை விருதுகளும் நான் மயானத்திலிருந்து தான் எழுந்து வர வேண்டியது இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு திருநங்கைகளுக்குள்ள சாதிக்கணுங்கிற வெறிய ஆர்வம் இருந்தாலும் அதற்கு பலதரப்பட்ட காரண சூழல்களும் அமையுது. சமூகம், சுற்றம், சொந்த பந்தங்கள், இப்படி திருநங்கைகள், ஒரு திருநங்கை இன்னொரு திருநங்கைக்கு உதவ வர்றது, இந்த மாதிரி இதில் எல்லாம் மீண்டும் மேலே வரணும்னா இது ஒரு போராட்டக்களமான வாழ்க்கைன்னு தான் நான் நினைக்கிறேன். நித்தம் நித்தம் போராடும் ஒரே இனம் திருநங்கைகள் இனம்தான். போராடி இதில் வெற்றி தீர்வும் கண்டிப்பா கிடைக்குங்கிற மனோதைரியமும் அதிகம். பட் டெல் மீ சம்திங் மலாய்கா, இப்போ இன்னும் அந்த திருநங்கைகள் பார்க்கும்போது நியூசன்ஸ், பணம் மட்டும் வாங்குறது, இல்லை போய் கட்டாயப்படுத்தி பணம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் திருநங்கைகள் மேலே கொஞ்சம் பார்வை வேற மாதிரி போதா? கண்டிப்பா. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கைன்னு சொன்னாலே யாருமே வந்து கிட்ட வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க, 10 அடி தூரம் ஓடிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ NGOs, எவ்வளோ டிவி சேனல்ஸ், எவ்வளோ மீடியாஸ், அதனால வந்து நிறைய வந்து மக்கள் வந்து விழிப்புணர்ச்சி நிறைய இருக்குது. இன்னைக்கு வந்து திருநங்கைனா வந்து முன் மாதிரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நாங்கள் எங்களோட ஆர்கனைசேஷனில் வந்து 2013 Born to Win சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து 15 திருநங்கையில் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். அந்த 15 திருநங்கை எப்படின்னா செக்ஸ் ஒர்க்கோ இல்லை வந்து கடை கேட்கணும் இல்லாமல் தனி நிற்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பத்மினிக்கு வந்து நாங்கள் வந்து 2015 கொடுத்தோம். Born to Win நானும் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து தனித்து இருக்கிற திருநங்கைகள் வந்து நாங்கள் பிக் பண்ணி இன்னைக்கு 2016 வரைக்கும் 60 திருநங்கைகளுக்கு நாங்கள் அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. நாங்கள் வந்து உலகத்துக்கு வந்து காட்டியிருக்கோம். அதில் வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, டான்சர்ஸ் இருக்காங்க, ரைட்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிய மாட்டேது. தெரிஞ்சால் கூட ஒரு சின்ன ஒரு பவுண்டரியில் அவங்க இருக்கிறதால அவங்கள வெளியே கொண்டு வரல. இன்னைக்கு நாங்கள் வந்து அந்த மாதிரி பிக் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக தன்னைத்தானே உயர்த்திக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை உண்டோ அதை முயற்சி எடுத்து சாதிக்கிற திருநங்கைகளும் இன்னைக்கு நிறைய பேர் வளர்ந்து வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்கவுங்க ஒவ்வொரு துறைகளில் அடையாளப்படுத்திக்கிறாங்க.
இப்போ நான் எப்படி செய்தித்துறையில் ஒரு திருநங்கையா, கலைத்துறையில் ஒரு திருநங்கையா இருக்கிறனோ, அதே போல் நிறைய பியூட்டிஷியன்ஸ், டெய்லரிங்கில், மாடலிங்கில் இன்னைக்கு எத்தனையோ பேர் மலாய்க்காலாம் ஸ்டேஜில் நடந்து வரும்போது நாங்கள்லாம் ரொம்ப பெருமைப்பட்ட விஷயம். ஓ, நமக்குள்ள ஒரு நட்சத்திரம் பூத்திருக்கு அப்படின்லாம் சொல்லி ரொம்பலாம் இது பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய திருநங்கைகளும் வரணும், சமூகமும் அதை 2 கை நீட்டி வரவேற்கணும். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உச்சநீதிமன்றமே உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு தீர்ப்பெல்லாம் சொல்லியிருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கு சம உரிமை இருக்கு அப்படி நான் சொல்லும்போது அந்த தீர்ப்பு வரும்போது எப்படி இருந்தது மலாய்க்கா? ஆக்சுவலி இது வந்து எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா இப்போ இதிகாசங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே வந்து திருநங்கைகள் வந்து வாழ்ந்துருக்காங்க. பைபிளும் சரி, குரானும் சரி, பகவத்கீதையும் சரி, எல்லா இதுவும் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடவுளே வந்து இந்து மதத்தில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த மண்ணோட மைந்தர்கள், இந்த மண்ணில் நாங்கள் பிறந்தோம். எங்கள் அப்பா, அம்மா, தாத்தா, முப்பாட்டர்கள், இந்த மண் எங்களுக்கு தான் சொந்தம். ஆனால் எங்களுக்காக போயிட்டு நின்று எங்களுக்கு கொடுங்க கேட்குறப்போ எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு அவமானமாக இருந்தது. என்னடா இது, நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம மண்ணில் வந்து நம்ம கிட்ட வந்து அவங்க கிட்ட போய் கேட்குறோமே சொல்லியிருந்தது. ஆனால் பரவாயில்ல, இத்தனை வருஷம் கழிச்சு, இத்தனை போராட்டங்கள் கழிச்சு அதில் வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ சூசைடில் அட்டன் பண்ணிக்காங்க. அந்த ஏன்னா இது வந்து இன்னைக்கு நடந்த போராட்டம் கிடையாது, எவ்வளோ வருஷமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்னை கேட்டால் அந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இன்னைக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து திருமணம் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து பத்மா பார்த்தீங்கன்னா 2 ஃபேமிலி, அவளோட அம்மா அப்பா அவரோட அம்மா அப்பாவும் சேர்ந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அமைச்சிருக்காங்க. அப்போ வந்து எந்த சுப்ரீம் கோர்ட்டு எந்த கோர்ட்டுமே உள்ள நுழைய முடியல. ஏன்னா அவள் சாதிச்சிட்டா. ஏன்னா வந்து பேரண்ட்ஸும் ஃபேமிலியோ அவளோட சொசைட்டியும் அவளுக்கு இந்த திக் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இன்னைக்கு வந்து அவள் ஒரு பூவா மலர்ந்து நிற்கிறா. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிற திருநங்கை பார்க்கும்போது என்ன சொல்ல விரும்புறீங்க? மன தைரியத்தை என்றைக்குமே விடக்கூடாது. நம்ம வந்து திருநங்கையா பிறந்துட்டோம், கடைசிக்காக வாழ்ந்து காட்டணும். எந்த காரணத்துக்கும் சூசைட் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து சூசைட் வந்து வாழ்க்கையில் வந்து விரக்தி ஆகி நம்மளுக்கு எதுவுமே வாழ வழி இல்லாத டைம் தான் சூசைட் பண்ணணும். ஆனால் திருநங்கை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி எவ்வளோ வந்து மாற்றங்கள் இருக்குது. முன்னாடிலாம் வந்து திருநங்கை வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண தெரியாது, ஒழுங்காக மேக்கப் பண்ண தெரியாது, ஒழுங்காக வந்து பப்ளிக்கில் வந்து போக தெரியாது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு திருநங்கை போனால் அப்படி சொல்லுவாங்க, அப்பா ஸ்டார் மாதிரி வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு வெளியே வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஏற்கக்கூடிய விஷயம். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து செக்ஷுவல் இதுவும் வந்து கடை கேட்கறதும் இன்னும் கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு 8ஆவது கனிவே 8 படிச்சிட்டோம். ஸோ அதில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் வந்து எல்லாமே மாறி நார்மல் கம்யூனிட்டியில் வந்து நாங்களும் வந்து ஒரு சரியான அந்தஸ்தை பிடிச்சிருவோம். உங்கள் 2 பேரும் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு முன்னுதாரணம், ஒரு திருநங்கை எப்படி இருக்கணும் அப்படிதான் நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? பாரதியார் சொன்னது போல எங்கெங்கும் காணினும் சக்தி அடான்னார். அதே போல இனி வரும் காலங்களில் இன்னைக்கு சொல்கிறேன், கட்டாயம் எழுதி வச்சுக்கோங்க, இந்த நிஜங்கள் நிகழ்ச்சியில் இதுவும் ஒரு நாள் நிஜமாக போகுது. எல்லா துறைகளிலும் திருநங்கைகள் மிளிரும் காலம் வெகு சில காலங்கள் மட்டுமே. இன்னைக்கு சீக்கிரமாக அந்த காலம் வரப்போகுது. எல்லா துறைகள்லையும் திருநங்கைகள் மிளிர்வாங்க. அதற்கான ஆயத்த பணிகள் திருநங்கைகள் தன்னை உருவாக்கிக்கிட்டும் செய்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லாம் நானே ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். தேசத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கு, திருநங்கைகளோட வளர்ச்சி ரொம்ப ஆம வேகத்தில் போயிட்டுருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் மீறி திருநங்கைகளே நடத்துகிற மாதிரி இந்த மாதிரி பாண்ட் டு வின், சகோதரன், இப்படி நிறைய அமைப்புகள் திருநங்கைகள், நீங்கள் என்ன கொடுக்கறது, எங்கள் திறமைகளை நாங்களே வளர்த்துக்குவோம், அதுக்கு நாங்களே ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு எங்கள் திறமைகளை நாங்களே இந்த சமூகத்துக்கு அர்ப்பணிப்போம், நல்ல ஒரு சமுதாயத்துக்கான பொறுப்பு எங்களுக்கும் இருக்கு இல்லையா? ஒரு சராசரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு பொறுப்பு போல நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது பொறுப்பு திருநங்கைகள் மத்தியில் இருக்கு. அதனால கல்வி, விஞ்ஞானம், அறிவியல், ஆன்மீகம் எல்லா துறைகளையும் திருநங்கைகள் கட்டாயம் மிளருவாங்க. அதற்கான சந்தர்ப்பமும் சூழலையும் இந்த சமூகமும் அரசாங்கமும் கட்டாயம் பரிசீலனை பண்ணி அவங்களுக்கான பொறுப்புகளை வழங்கணும். நிச்சயமாக இன்னைக்கு மலாய்க்கா, பத்மினி பார்க்கும்போது திருநங்கைகள் ரொம்ப வேகத்துல முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த சமுதாயத்துல சம உரிமையோட அதே மரியாதையோட வாழ்றதுக்கு எல்லா தகுதி அவங்களுக்கு இருக்கு. ஒரு சமுதாயம், நம்மளால உருவாக்கப்பட்ட சமுதாயத்துல அந்த இடம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிதான் நான் சொல்வேன். அவங்களுடைய பார்வைகள், அவங்களுடைய ஃபீலிங்ஸ், அது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா என்ன, நமக்குள்ள வித்தியாசங்கள் 1000 இருந்தாலும் சக மனிதர்கள்,
we all are humans. அதே ரத்தம் தான் எல்லா உடம்புலையும் ஓடுது. ஸோ சமுதாயத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய அங்கீகாரம் கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்கள எங்கேயாவது பார்க்கும்போது அந்த மரியாதை கொடுத்துட்டு வாங்க, கை குப்பி வாங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அன்பு அப்படியே கொட்டுவாங்க. நம்மளை மாற்றினாதான் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும். மீண்டும் ஒரு நிஜத்தோட சந்திப்போம். Till then, bye bye.